தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது கெட்வெல் தெரபி சென்டர் வளர்ச்சிக்காகவும் செல்வபாக்கியம் விக்டோரியா, ஆனி கிளாரா, அட்சீலியா மார்டினா குடும்பத்தாரின் நன்றியாகவும், டேரன் பின்டோ ஆன்மீகத்தில் வளர வேண்டியும், தன்னுடைய 7வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆட்லின் மிஷல் கருத்துக்களுக்காகவும், பிரவீன் சாலமோனினுடைய நன்றியாகவும், மரிய சிறில் அமுதன், மரிய நெத்திலன், மரிய சங்கீதா, மரிய நெதுலன் குடும்பத்தாரின் நன்றியாகவும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த கருத்துக்களுக்காக நாம் இந்த திருப்பலியில் சிறப்பாக வேண்டிக் கொள்கின்ற அதே வேளையில் மரித்த கேத்தரின் ஃபெரியா, மார்டின் ஃபெரியா, ஹெலன் பின்டோ, பிரிஜித் நொரோனா, பிலிப் பிரான்சிஸ் ஜேக்கப், ஜோஸ்பின் ஜேக்கப், டோரம்மாள் ஜில்ஸ், திரவியம் சேவியர் பவுலின், ஜெயில்ஸ் பெர்னாண்டோ, சிரில் ரேமன் செபாஸ்டின் இவர்களினுடைய ஆத்தும இளைப்பாற்றிக்காகவும் நாம் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க நம் குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவரே இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட
அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலைவில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவரை தின்று விட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இதை கேட்டு அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் ஏன் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ் குழிகளுள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைத்தாதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரர்களிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மேலியரின் வணிகக் குழுவை பார்த்தனர். நறுமணப் பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மவேலருக்கு அவனை விட்டுவிடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கின்றான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மவேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார், உணவென்னும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்கள் இனங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவர் ஆக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள்.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினர். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என்று இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவு இரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த இரண்டு வாசகங்களிலும் ஒரே ஒரு ஒற்றுமையை நாம் பார்க்கலாம். இன்றைய முதல் வாசகத்திலும் சரி, நற்செய்தி வாசகத்திலும் சரி, ஒரே விதமான வாக்கியங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே யாக்கோபினுடைய மகன்கள் யாக்கோபுக்கு மிகவும் பிடித்த மகனாகிய யோசேப்புவை கொன்று போடுகின்றார்கள். அப்படி அவர்கள் கொல்கின்ற போது, இதோ கனவின் மன்னன் வருகின்றான், நாம் அனைவரும் இவனை கொன்று போடுவோம் என்று அவனுடைய சகோதரர்கள் சொல்கின்றார்கள். அதேபோல் இன்றைய நற்செய்தியிலும் நாம் இதே ஒரு வசனத்தை மீண்டும் கேட்கின்றோம். இதோ இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம். இரண்டு வாசகங்களிலும் இந்த இரண்டு வாக்கியங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, பொதுவாக நமக்கு நம்மை விட வித்தியாசமானவர்களையோ அல்லது நம்மை விட திறமையானவர்களையோ பார்த்தால் நமக்கு பிடிக்காது. எப்படியாவது அவர்களை நாம் ஒழித்து விட வேண்டும் அல்லது அழித்து விட வேண்டும் என்றுதான் நாம் நினைப்போம். யாராவது ஒருவர் வித்தியாசமாக மாற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நமக்கு பழைய சித்தாந்தங்களும் பாரம்பரியங்களும் நம்முடைய சித்தாந்தங்களுக்கு சப்பை கட்டுவதால் வித்தியாசமான சிந்தனைகள் நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு யதார்த்தமாகவே இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது. யாராவது வித்தியாசமாக சொன்னால்
அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடம் இருப்பது கிடையாது. எனவே அந்த மனிதனை நாம் எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்றுதான் நினைப்போம். அதைத்தான் இந்த 2 வாசகங்களிலும் இயேசுவுக்கும் சரி யோசேப்புக்கும் சரி எதிரானவர்கள் செய்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த தவ காலத்திலே நாம் இப்படி மாற்றி சிந்தித்து பார்க்க ஆரம்பிப்போம். எப்போதுமே நாம் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய சில பாவங்களை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு, இதுவரை நாம் பாவம் என்று நினைக்காத எத்தனையோ தீய காரியங்களை நாம் செய்து கொண்டு வருகின்றோம். சில ஆரோக்கியமான மாற்று சிந்தனையாளர்களை நாம் பல விதங்களில் அழித்து ஒழிக்க நாம் சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், அந்த தோட்ட உரிமையாளர் தன்னுடைய தோட்டத்திற்கான வெகுமதியை பெற தன்னுடைய தொழிலாளர்களை அனுப்புகின்ற போது அந்த தொழிலாளர்களை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். ஒருவரை பிடித்து அடிக்கின்றார்கள், ஒருவரை கொல்லுகின்றார்கள், ஒருவரை கல்லால் எறிகின்றார்கள், வார்த்தை என்கின்ற கல்லால் எறிகின்றார்கள். பல நேரங்களில் நாம் இப்படித்தான் செய்கின்றோம். ஆனால் அது பாவம் இல்லை என்று நாம் நம்முடைய பழைய சித்தாந்தங்கள், காரணம் நம்முடைய பழைய சித்தாந்தங்கள் 10 கட்டளைகளை மீறுவதுதான் பாவம் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. ஆனால் இயேசு வந்த பிறகு அந்த 10 கட்டளையையும் அவர் ஓரமாக வைத்துவிட்டு 2 கட்டளைகளை மட்டும்தான் முதன்மைப்படுத்தினார். கடவுளுக்கு எதிராக, உன் சகோதரிக்கு எதிராக நீ என்ன செய்தாலும் பாவம். அப்படி பார்க்கின்ற போது இன்றைய நற்செய்தியிலே நமக்கு சொல்லப்படுகின்ற இந்த உண்மையும் ஒரு பாவம்தான். இந்த தவ காலத்தில் நாம் இப்படி யோசிக்க வேண்டும். சில பழைய மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு அல்லது பழைய சித்தாந்தங்களுக்கு நாம் நம்முடைய தலையை வணங்கி கொண்டு மீண்டும் மீண்டும் சொன்ன பாவத்தையே சொல்லிக்கொண்டு இந்த தவக்காலத்தை நாம் விரயமாக்க கூடாது. ஒரே விதமான சிலுவை பாதை சிந்தனைகள், ஒரே விதமான கருத்தாக்கங்கள், ஒரே விதமான சொல்லாடல்கள், நாம் ஏன் சற்று மாற்றி சிந்திக்க கூடாது? ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஆண்டவரினுடைய வலியை நாம் இன்னும் சிந்திக்க தவறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வலியினுடைய ஒவ்வொரு படிநிலைகளையும் நாம் சிந்திக்க தவறிக்கொண்டிருக்கின்றோம். அவரை அடித்த சாட்டைகள் எப்படி செய்யப்பட்டது என்று கூட நமக்கு தெரியாது. அது எந்த இடத்தில் எப்படி விழுந்தது, எப்படி அந்த இரத்தம் பீரிட்டு வந்தது என்று கூட நாம் சிந்திப்பதற்கு தயாராக இல்லை. காரணம், நம்முடைய சித்தாந்தம் நம்மை அப்படி வளர்த்து விட்டது. அப்படி யாராவது மாற்றி சிந்தித்தால் நமக்கு நம் உடலில் ஏதோ ஒரு வேண்டாத ஒரு ஜீவராசி ஊறுவதை போல் நமக்கு அரிப்பெடுக்க ஆரம்பிக்கின்றது. எனவே நம்மால் ஆன்மீகத்திலே முழுமையாக ஈடுபட முடியாமல் ஒரு தவக்காலத்தை ஒவ்வொரு ஆண்டும் நாம் கடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு அப்படி ஒரு அழகான எச்சரிக்கையை கொடுக்கின்றது. சற்று மாற்றி யோசிக்க நம்மை அழைக்கின்றது. நீ இதுவரை பாவம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு, இதுவரை நீ எதை பாவம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதற்குள் சற்று ஆழமாக சென்று பார். அப்போது தெரியும் நீ எவ்வளவு பெரிய பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று. உன்னுடைய ஒவ்வொரு பாவமும் இயேசுவினுடைய வலிக்கும் ரணத்திற்கும், அந்த உடலிலிருந்து பீரிட்ட இரத்த சொட்டுகளுக்கும், அந்த உடலை கிழித்து வந்த ஒவ்வொரு தோலினுடைய நுனி பகுதிக்கும் காரணம் சொல்லியே ஆக வேண்டும். எனவே இந்த தவக்காலத்தை நாம் இப்படி பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க முன்வர வேண்டும். இனி வரும் நாட்களிலாவது சற்று மாற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். நமக்கு இறைவனினுடைய வார்த்தை வித்தியாசமாக கொடுக்கப்படுகின்ற போது அந்த வித்தியாசங்களில் நம்முடைய பாவத்திற்கான விடைகளை தேட முயற்சி செய்வோம். அதை விட்டுவிட்டு வித்தியாசங்களை நாம் ஓரம் வைத்து விட்டோ அல்லது ஒழித்து விட வேண்டும் என்றோ அழித்து விட வேண்டும் என்றோ நாம் நினைத்தோம் என்றால், இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதியில் நம் ஆண்டவர் சொல்வதை போல் நம்மிடமிருந்து இறையாட்சி எடுக்கப்படும், பிடுங்கப்படும். நமக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு புறவினத்தானுக்கு அது கொடுக்கப்படும். எனவே நாம் இந்த தவ காலத்திலே இன்னும் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இனி வரும் நாட்களிலாவது இந்த தவ காலத்தில் நாம் செலவு செய்ய போகின்ற ஒவ்வொரு நாளையும்
நாம் இப்படி யோசித்து வித்தியாசமாக சிந்திக்க ஆரம்பிப்போம். விவிலியத்திலே சொல்லப்படாத, அன்பே இல்லாத, சற்றும் அக்கறை இல்லாத 2 வசனங்களை நாம் 2 வாசகங்களிலே கேட்டோம். கனவின் மன்னனை ஒழித்து விடுவோம், அழித்து விடுவோம் என்றும், இந்த நிலத்திற்கு சொந்தக்காரனை ஒழித்து விடுவோம், அழித்து விடுவோம் என்றும் நாம் கேட்ட அதே வார்த்தைகளைத்தான் பல நேரங்களில் நாமும் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த தவ காலத்தில் கூட. காரணம், நம்மை பொறுத்தவரை அது பாவமில்லை என்கின்ற ஒரு பழைய சித்தாந்தம் நம்முடைய மனதிலே உருண்டோடி கொண்டிருப்பதால் நாம் என்றும் உருப்படுவதற்கான வழியை நம்மால் கண்டுபிடிக்க முடியாமல் தவிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவ காலத்தை அதற்கென்று நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்வதை போல் ஆண்டவர் நம்மை வித்தியாசமான விதத்தில் நம்மை எதிர்கொண்டு வருகின்ற போது அவரை நாம் அன்போடு வரவேற்போம். அப்படிப்பட்ட வரவேற்பு நமக்கு சில நேரங்களில் வரப்பிரசாதங்களாக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயருக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இம்மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட உம்மடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைவற்றுள்ள வாழ்வினால் அவர்களை நீர் என்றும் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று முளையெல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணான் நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர்,
நற்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று சேர்ந்து அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கின்ற அமைதியை எங்கள் அனைவருக்கும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செமரியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உணவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும்.
கிறிஸ்துவை நோக்கி ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திரு பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை பழைய பாவ நிலையிலிருந்து விடுவித்து முடிவற்ற வாழ்வின் கதவுகளை திறந்து விட்டீரே. நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளினால் புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொலியை பெறச் செய்தருளும். தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நித்திய பேரின்பத்திற்கு வழிநடத்தியருளும். நாங்கள் மண்ணுலக நாட்டங்களை களைந்துவிட்டு விண்ணுலக மகிமையை கொடையாக பெற்றுக்கொள்வோமாக. இவற்றையெல்லாம் உமது உயிர்ப்பின் வல்லமையால் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். புனித சூசையப்பரை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க. பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற சூசையப்பரே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். இன்றைய நாளிலே சிலுவை பாதையை நடத்தி கொடுத்த பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுதல்களும். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் 1 மணி நேர பாவ மன்னிப்பு ஆராதனையானது நடைபெறுகின்றது. உங்களில் ஒரு சிலர் அதில் கலந்து கொள்கின்றீர்கள். இன்னும் அதிகமான பேர் கலந்து கொண்டு உங்களுடைய இந்த தவக்கால பாவ மன்னிப்பு ஆராதனையில் வழியாக உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். காரணம், இந்த கொரோனாவின் நிமித்தம் உங்களால் பாவ சங்கீர்த்தனம் செய்ய முடியாமல் போகின்ற சூழ்நிலையில் இந்த ஆராதனை உங்களுக்கு கை கொடுக்கும். எனவே நாளைய தினம் இந்த ஆராதனை சரியாக 6:15 மணிக்கு ஆரம்பிக்கும். பாவ மன்னிப்பு ஆராதனை. ஆராதனையினுடைய முடிவில் 1 மணி நேர ஆராதனையினுடைய முடிவிலே திருப்பலி நடைபெறும். அடுத்த வாரம் நம் மத்தியில் வந்து நமக்காக சிலுவை பாதை சிந்தனைகளை கொடுத்து திருப்பலி ஆற்றவிருக்கின்றவர் அருட்தந்தை மரிய தேவநேசன் அடிகளார் அவர்கள். இந்த திருப்பலி முடிந்தவுடன் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கைகளை 2 பக்கத்தின் 2 பக்கம், நடுவில் அல்ல, 2 பக்கத்தினுடைய ஓரத்திலே அடுக்கி வைத்துவிட்டு செல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இறுதி ஜெபத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய பங்கிலிருந்து தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய 60 பங்கு உறுப்பினர்கள், அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே அவர்கள் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான திருத்தலங்களை சந்தித்து இன்று இரவு கன்னியாகுமரியில் அவர்கள் தங்குகின்றார்கள். நாளைய தினம் கன்னியாகுமரி மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆலயங்களை அவர்கள் சுற்றி பார்ப்பார்கள். இந்த பயணத்திலே இறைவன் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக உருக்கமாக வேண்டிக் கொள்வோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரை, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாடச் செய்தருளுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அம்மீட்பை கண்டடைய செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரே, மக்களின் மனதிற்கும் உடலுக்கும் மீட்பை தந்தருளுமை வேண்டுகின்றோம். அதனால் இந்த தவ காலங்களில் அவர்கள் நற்செயல்களில் ஈடுபாடு கொண்டு உமது பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளச் செய்வீராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென்.